நித்யா மாரியப்பள் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மனதுக்கு இதமான நாவல்களை இதமும் கேட்டு மகிழுங்கள். உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பள் ஆடியோ நாவல்கள் சேனலுடன். நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. அத்தியாயம் 8. துளசி கொண்டு போன டிசைன்களின் சிற்சில மாற்றங்கள் மட்டும் செய்ய சொன்ன ராகுலின் உறவுக்கார பெண்கள் அதை சுகன்யா உடனே லேப்டாப்பில் ஆடையாக வடிவமைத்து காட்டியதில் மகிழ்ந்து போயினர். அவர்களுடன் வந்த வயதில் மூத்த பெண்மணி ஒருவர் வாய்விட்டே புகழ்ந்து தள்ளினார். இந்த சின்ன வயசுல இவ்வளவு திறமையா? திறமை மட்டும் இல்லாம தொழில் பக்தி, எதையோ அழகா செய்யற நேர்த்தின்னு நீங்க 2 பேரும் எல்லாத்துலயும் பெஸ்ட் தாமா. நான் கூட ஃபேஷன் டிசைனர்னா ஏதோ காமோ சோமோன்னு நல்லா இருக்கிற ட்ரெஸ்ஸ அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் வெட்டி விட்டு இதுதான் நியூ ட்ரெண்ட்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். ஐ எம் ரியலி இம்ப்ரெஸ்ட் என்று மனதார பாராட்டினார். தூரத்தில் மகளுடன் விளையாடிக் கொண்டே அவர்களின் பேச்சில் ஒரு காதை பதித்திருந்த கிருஷ்ணாவின் செவியில் துளசியை மற்றவர்கள் பாராட்டுவது காதில் தேனை பாய்ச்சுவது போல விழவே மனதுக்குள் அவள் சார்பில் அவனும் மகிழ்ச்சி கடலில் மூழ்கத் தொடங்கினான். ஒருபுறம் தொழில்முறை பேச்சுக்களும், மறுபுறம் அண்ணனும் தங்கையும் சேர்ந்து மித்ராவுடன் அடித்த லூட்டிகளுமாக அந்த ஆர்கே பவனத்தில் அன்றைய தினத்தில் கலகலப்புக்கு பஞ்சமில்லை. சிறிது நேரத்தில் வெளியே சென்று வீடு திரும்பிய ராகவேந்திரனும் விஜயேந்திரனும் வீட்டின் கலகலப்பில் ஈர்க்கப்பட்டவர்கள் ஆர்வத்துடன் வீட்டினுள் நுழைய அவர்களை வரவேற்றது மித்ராவின் எங்க அம்மா சாதாரண பாம் இல்ல, அவங்க வண்டர் பாம் என்று கண்ணை விரித்து சொன்ன காட்சிதான். கிருஷ்ணாவும் சஹானாவும் அவளை தூக்கிக் கொண்டு சென்றவர்கள் வாயிலின் அருகே தோட்டத்தை பார்த்திருக்கும் பிரெஞ்ச் விண்டோவின் அருகே போடப்பட்டிருக்கும் குஷன் இருக்கையில் அவளை அமர்த்திவிட்டு அவள் பேசும் அழகை பார்த்து சிரித்தபடி ரசித்துக் கொண்டிருந்தனர். ராகவேந்திரன் பொம்மை போல குண்டு கன்னங்களுடன் நேர்த்தியாக, அதே சமயம் இலகுவான உடையுடன் அழகான சின்ன தேவதையாக தங்களது வீட்டில் நிற்கும் இச்சிறுமியை பார்த்ததும் ஏனோ சஹானா இளைய வயதில் இருப்பதைப் போன்று தோன்றியது. அதே முகவெட்டு, அதே கிங்கினி குரல். ஆனால் சகானாவின் சுருட்டை முடி மட்டும் மிஸ்ஸிங். அதே நேரம், உனக்கு மட்டும் ஏறாகவா இப்படி அசட்டுத்தனமா தோணுது? இந்த குட்டி பொண்ணு எப்படி நம்ம சகானா மாதிரி இருப்பா என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டாலும் சகானா அப்படியே சாவித்ரி மற்றும் சாரதாவின் அச்சடித்த பிம்பம்தான். ஆனால் சகானாவுக்கு சாவித்ரி மற்றும் சாரதாவுடன் இரத்த சம்பந்தம் உள்ளது. இக்குழந்தைக்கு அப்படி எந்த சம்பந்தமும் இல்லாத போது தன் தம்பி மகளின் சாயல் எப்படி இவளின் முகத்தில் என்று சிந்தித்தவாறே வீட்டுக்குள் விஜயேந்திரனுடன் அடியெடுத்து வைத்தார் அவர். அவர்களை கண்டதும் மிரட்சியுடன் பார்த்த மித்ராவை, ஹே வாயாடி, இவ்ளோ நேரம் நான் ஸ்டாப்பா பேசிட்டு இருந்த, இப்ப என்னாச்சு என்று சகானா கேலி செய்யவே கிருஷ்ணா மித்ராவை தன்புறம் இழுத்து அவைத்தபடி, மெத்திக்கு புது ஆளுங்க பார்த்து பயம் வந்துருச்சு, அப்படிதானே பிரின்சஸ் என்று கேட்க மித்ரா அவன் உதட்டில் கை வைத்து, மூச், சத்தமா சொல்லாதீங்க அங்கிள், அப்புறம் அந்த தாத்தா என்ன பயந்தாங்கொழி கேர்ள்னு நினைச்சிடுவாங்க என்று அவன் காதில் ரகசியம் பேசவே கிருஷ்ணா தனது ஆட்காட்டி விரலை உதட்டில் வைத்துக்கொண்டு இனி பேசவில்லை என்று சைகையால் தெரிவிக்க அவனது மகள் அவனைக் கண்டு கண் சிமிட்டினாள். சகானா இந்த நாடகத்தை சிரித்த முகமாய் பார்த்து கொண்டிருந்தவள் ராகவேந்திரனிடம், பெரியப்பா, இவ மித்ரா, நம்ம டிசைனர் மேமோட பொண்ணு என்று அவளை அறிமுகப்படுத்தி வைக்க ராகவேந்திரனும் விஜயேந்திரனும் மலர்ந்த முகத்துடன் சிரிக்க மித்ரா முன்பு போல மிரளாமல் அவர்கள் இருவருக்கும் பொன் சிரிப்பை பரிசாக அளித்தாள். விஜயேந்திரனுக்கும் அவளது சிரிப்பு சகானாவின் இளம் பிராய தோற்றத்தை நினைவுறுத்த அவரது நெற்றியிலும் சிந்தனை கோடுகள். இருவரும் யோசனையுடன் ஹாலுக்குச் செல்ல அவரை கண்டதும் துளசியும் சுகன்யாவும் மரியாதை நிமித்தம் எழுந்து நிற்க விஜயேந்திரன், அட என்னம்மா, நீங்க எங்களை பாக்குற போல இப்படி எழுந்துச்சு நின்னா எங்களுக்கு வயசான ஃபீல் வராதா என்று கேலியாக பேச இரு பெண்களும் சிரித்தபடி அமர்ந்தனர். சாரதாவும் அந்த பெண்களுடன் சேர்ந்து துளசியும் சுகன்யாவும் வைத்திருந்த டிசைன்கள் அடங்கிய கோப்புகளை ரசனையுடன் புரட்டிக் கொண்டிருந்தார். கிருஷ்ணா ராகுலுக்கு போன் செய்தவன் தனது மகள் இப்போது தன்னுடன் இருக்கும் செய்தியை பகிர்ந்து கொண்டு அவனையும் விஸ்வாவையும் வீட்டுக்கு வருமாறு கூறினான். ஏன் என்று கேட்டவர்களிடம் வீட்டுக்கு வந்ததும் கூறுகிறேன் என்று சொல்லிவிட அவர்கள் இன்னும் அரை மணி நேரத்தில் அங்கிருப்போம் என்ற செய்தியுடன் போனை வைத்தனர். அரை மணி நேரத்தில் கார் பார்க்கிங்கில் காரை நிறுத்தியவர்கள்
படிக்கட்டுகள் வழியே மேலேறும் அதே சமயத்தில் துளசிக்கு பொட்டிக்கிலிருந்து போன் வரவே அவள் சுகன்யாவை பேசுமாறு அனுப்பி வைத்தாள். சுகன்யாவும் என்ன விஷயமென்று விசாரிக்க போனில் பேசிய பிருந்தா அவர்களின் முக்கியமான கிளைண்ட் ஒருவர் அவருக்கு வடிவமைத்த உடை பற்றி சில சந்தேகங்களை கேட்பதாக கூறியவள் அது குறித்த விவரங்கள் எல்லாமே துளசியிடமுள்ள லேப்டாப்பில்தான் உள்ளது என்று கூறவே சுகன்யா விறுவிறுவென்று உள்ளே சென்று துளசியை அவள் லேப்டாப்போடு வெளியே தோட்டத்துக்கு அழைத்து வந்தாள். துளசி லேப்டாப்பை பார்த்து அந்த சந்தேகங்களுக்கு விடையளிக்க சுகன்யா அதை போனில் பிருந்தாவிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள். அந்நேரம் பார்த்த மித்ரா அம்மூ என்று அழைக்கவே துளசி லேப்டாப்பை அங்கே உள்ள திண்டில் வைத்துவிட்டு என்னவோ ஏதோவென்று உள்ளே செல்ல அதே நேரத்தில் ராகுலும் விஸ்வாவும் வீட்டினுள் செல்ல ஆரம்பித்திருந்தனர். யாரோ ஒரு பெண் லேப்டாப்பை திண்டில் வைத்துவிட்டு வீட்டினுள் சென்றதை கவனித்தவர்கள் அவளுடன் நின்ற மற்றொருத்தி அவள் சென்றதை அறியாது போனில் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தபடி வீட்டினுள் நுழைந்தனர். சுகன்யா போனில் பேசிக் கொண்டிருந்தவள் துளசியிடம் பதில் இல்லாது போன பதற்றத்திலும் கிளைண்ட் கையை விட்டு போய்விடக்கூடாதே என்ற டென்ஷனிலும் அந்த லேப்டாப்பை குடுறி என்று கத்த அது ராகுலைத் தொடர்ந்து வீட்டினுள் செல்ல முயன்ற விஸ்வாவின் காதில் விழுந்தது. இந்த மகாராணிக்கு அவ உள்ள போன விஷயமே தெரியாது போல என்று கேலியாக எண்ணியபடி அங்கே திரும்பி நின்று பேசிக் கொண்டிருந்தவனிடம் துளசி உள்ளே போய்விட்டாள் என்பதைச் சொல்ல வர அதற்குள் சுகன்யா லேப்டாப்ல நான் சொல்றதை டைப் பண்ணிடி என்று அவசரமாக கூற விஸ்வாவுக்கு அவளின் பக்கவாட்டுத் தோற்றம் மட்டுமே தெரிய அதையும் பாதி அவளது விரித்த கூந்தல் அலங்காரம் மறைத்துவிட அவள் குரலிலிருந்த ஏதோ ஒன்று அவனை முந்த அவள் சொன்னபடி லேப்டாப்பில் டைப் செய்ய ஆரம்பித்தான். கிட்டத்தட்ட 10 நிமிடங்கள் அவள் சொன்னதை வரிசை பிசகாமல் டைப் செய்து விடவும் சுகன்யா போன் பேசிவிட்டு வைத்தவள் துளசி நான் சொன்னத என்றபடி திரும்பியவள் அங்கே தனது தோழிக்கு பதிலாக ஏதோ முன்பின் அறியாத வாலிபன் ஒருவன் நிற்கவே யாரு வேண்டி எங்க லேப்டாப்பை எது கையில வச்சிருக்க முதல்ல லேப்டாப்பை கொடு என்ற முகத்தை சுருக்கியபடி லேப்டாப்பை பிடுங்க முயல விஸ்வா இவ்வளவு நேரம் தான் அவள் சொன்னபடி டைப் செய்ததற்கு நன்றி கூறாமல் இப்படி எடுத்தவுடனே ஏகவசனத்தில் பேசவும் எரிச்சலுற்றான். ஹலோ, நீ ஏமா பேச மாட்ட? ஏதோ இந்த பொண்ணு எமர்ஜென்சின்ற லெவலுக்கு கத்துறாளே, ஹெல்ப் பண்ணுவோமே நீ சொன்னதை டைப் பண்ணா நீ இதுவும் பேசுவ இதுக்கு மேலையும் பேசுவ உன்னெல்லாம் என்று பல்லை கடித்தவன் தனது கையில் இருந்த லேப்டாப்பில் தான் டைப் செய்து வைத்திருந்த அனைத்தையும் அழித்துவிட சுகன்யா ஐயோ போச்சே என்றபடி தலையில் கை வைத்துக் கொண்டாள். அவளது கையை தலையிலிருந்து எடுத்து லேப்டாப்பை 2 கரங்களிலும் திணித்தவன் ஓவரா வாய் பேசினல இப்ப அனுபவி என்று சொல்லிவிட்டு நகர சுகன்யா எரிச்சலுடன் அந்த லேப்டாப்பை அவன் தலையில் போடச் சென்றவள் திடீரென்று தங்களின் டிசைன்கள் அனைத்துமே அதில்தான் உள்ளது என்ற நினைவு வரவே அதை மார்போடு அணைத்தபடி வீட்டுக்குள் நுழைத்தாள். அங்கே சஹானா கிருஷ்ணாவுடன் பேசிக் கொண்டிருக்கும் விஸ்வாவை முறைத்தபடி துளசியிடம் வந்தவள் அவனை காட்டு ஏதோ சொல்ல துளசி விஸ்வாவை கவனித்து விட்டாள். அவனை கண்டு முகம் மாறாமல் காத்த துளசி சுகன்யாவின் போனில் கால் ரெக்கார்டிங் இருப்பதால் அதை போட்டு கேண்டு கொள்ளலாம் என்று சொன்ன பிறகுதான் சுகன்யாவுக்கு நிம்மதி. அவர்களின் தொழில்முறை பேச்சுகள் ஒரு வழியாக முடிவடைந்து ராகுலின் உறவுக்கார பெண்கள் துளசியிடம் ஆர்டரை கொடுத்துவிட்டு அதற்கான முன்பணத்தையும் கொடுத்துவிட துளசியும் சுகன்யாவும் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அதே சந்தோஷத்துடன் அனைவரையும் மதிய உணவுக்கு அழைத்து வந்தார் சாரதா. உணவு உண்ணும் வேளையில் ராகுலை துளசிக்கு அறிமுகப்படுத்தினாள் சஹானா. துளசி சிறு புன்னகையுடன் அவரிடம் அறிமுகமாகிக் கொண்டாள். விஸ்வாவையும் அவள் அறிமுகப்படுத்தி வைக்க இருவரும் ஒருவரை ஒருவர் தெரிந்ததாக காட்டிக்கொள்ளவில்லை. அதே சமயம் கிருஷ்ணா என்பவன் மகள் தன்னுடன் இருப்பதின் உற்சாகத்தில் துள்ளி குதித்துக் கொண்டிருக்க துளசி ஆற்றாமையுடன் மகள் கிருஷ்ணாவுடன் கலகலப்பாக பழகுவதை பார்த்தபடியே உணவை விழுங்கினாள். இருவரது முகபாவத்தையும் ஒரு சேர கவனித்தவர் ராகவேந்திரன் மட்டுமே. ஏற்கனவே மித்ரா சகானாவின் சாயலில் இருப்பதை யோசித்தவர் துளசியை கண்டபோதெல்லாம் மகனின் முகத்தில் எழும் குற்ற உணர்ச்சியையும் காலத் தவறவில்லை. ஒருவேளை 6 வருடத்துக்கு முன்னர் கிருஷ்ணா சொன்ன பெண் துளசியாக இருப்பாளோ என்ற சந்தேகம் அவருள் இப்போது முளைத்துவிட்டது. மகன் வாய்விட்டு எதையும் சொல்ல மாட்டான் என்பதால் தானே இதை கண்டறிய வேண்டியது தான்தான் என்று எண்ணியவர் சாதாரணமான குரலில் சாரதாவிடம் சாரு, மித்ரா பாக்குறதுக்கு நம்ம சகா சின்ன குழந்தையில இருந்த மாதிரியே தானே தெரியுறா
என்று போட்டு வாங்க சாரதாவும், நானும் யோசிச்சேன் மாமா. சகானா அப்படியே எங்கள மாதிரினா மித்திரா அப்படியே சகானாவை உரிச்சு வச்ச மாதிரியே இருக்கால என்று அதற்கு பதிலளித்தபடி சாப்பிட்டார். அதை கேட்டு கிருஷ்ணாவின் மடியில் அமர்ந்திருந்த மித்ராவுக்கு மகிழ்ச்சியுடன் ஹைஃபை கொடுத்தாள் சகானா. துளசியின் முகத்தில் சாரதாவும் ராகவேந்திரனும் கூறியதை கேட்டு குழம்ப ரேகைகள் படிய ஆரம்பிக்க கிருஷ்ணா சாப்பாட்டை சிரமத்துடன் விழுங்கி வைத்தான். இருவரையும் கவனித்தபடி இருந்த ராகவேந்திரன், பொதுவா பெண் குழந்தைங்க அவங்களோட அத்தை சாயல்ல இருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏமா துளசி, உன்னோட நாத்தனார் சகானாவோட சாயல்ல இருப்பாங்களா என்று கேட்க துளசி அதற்கு ஆமென்றும் கூறாமல் இல்லையென்றும் மறுக்காமல் மத்தியமமா தலையாட்டி வைத்தாள். கிருஷ்ணாவோ தந்தையின் வார்த்தையில் திடுக்கிட்டவன். உணவை விழுங்கியதில் அவனுக்கு சிரசில் அடிக்கவே அவன் அருகில் அமர்ந்திருந்த விஸ்வா தண்ணீரை அவன் புறம் நகர்த்திவிட்டு நண்பனின் முதுகில் தட்டி கொடுத்தபடி, ஷாக்க கொறடா, உன்னை பெத்த தெய்வத்துக்கு உன் மேல டவுட் வந்துருச்சு. இதுக்கு மேலே நீ டிலே பண்ணனு வையே, உங்க அப்பா நீ குழந்தையோட துளசிய கைவிட்டுட்டதா தப்பா நினைச்சிட்டு இந்த ஜென்மத்துக்கும் உன் முகத்துல முழிக்காம போயிடுவாரு என்று மெதுவாக அவன் காதில் முணுமுணுத்தான். கிருஷ்ணா தண்ணீரை குடித்தவன் ராகுலின் முகத்தை பார்க்க அவனோ பொறுமை காக்குமாறு சைகையில் சொல்லிவிட்டு சகானாவிடம் ஏதோ சொல்லவும் அவளது முகம் மலர்ந்தது. ராகுலிடம் சந்தோஷமாக தலையாட்டிவிட்டு சாப்பாட்டில் கண் பதித்தாள். ஒரு வழியாக சில பிணி கலவரங்களுடன் சாப்பாட்டு நேரம் முடிவடையவே துளசி சுகன்யாவுடன் தங்களின் உடைமைகளை எடுத்துக்கொண்டவள் தாங்கள் கிளப்புவதாக கூறவே சாரதா இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து மாலையில் செல்லலாமே என்று அன்பாக வேண்டினார். ஆனால் துளசி மீனா தனியாக இருப்பார் என்று சொல்லவே அவளது நிலையை புரிந்து கொண்டனர் கிருஷ்ணாவின் குடும்பத்தினர். துளசியும் சுகன்யாவும் அனைவரிடமும் சொல்லிக் கொண்டவர்கள் மறக்காமல் சகானாவிடம் நன்றி தெரிவித்தனர். சகானா துளசி சுகன்யாவின் கரத்தை ஒரு சேர அழுத்தமாக பற்றியவள், நீங்க 2 பேரும் என்னோட கல்யாணத்துக்கு வரணும். இது என்னோட ஹம்பிள் ரெக்வெஸ்ட். ப்ளீஸ் வர முடியாது மட்டும் சொல்லிடாதீங்க. வாழ்க்கையில எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. நீங்க 2 பேரும் பேபியையும் அம்மாவையும் எங்க கல்யாணத்துக்கு அழைச்சிட்டு வரணும். வருவீங்கல்ல என்று சிறு குழந்தை போல தலையை சரித்து கேட்க சுகன்யா, கல்யாண பொண்ணு சொன்னதுக்கு அப்புறம் வராம இருப்போமா? கட்டாயம் வருவோம். நாங்களும் அந்த புடவை கட்டி பூ வச்சு ஜோடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, அதை மிஸ் பண்ணுவோமா என்று கேலியாக சொல்வதைப் போல தங்களின் வருகையை உறுதிப்படுத்த துளசியும் கட்டாயமாக வந்துவிடுகிறோம் என்று சொல்லி மகளுடன் விடை பெற்றாள். அனைவரும் டாடா காட்டிவிட்டு பெருமூச்சுடன் ஹாலுக்குள் திரும்ப துளசி மகள் மற்றும் தோழியுடன் ஹாலை கடந்து தோட்டத்துக்கு சென்று விட்டாள். துளசி வெயிட் என்ற கிருஷ்ணாவின் குரல் கேட்கவே என்னவென்று திரும்பி பார்த்தவளை நோக்கி வேகமாக ஓடி வந்தவனுக்கு பேச முடியாமல் மூச்சிரைத்தது. துளசி அவனை கேலியாக பார்த்தபடி, இன்னும் 16 வயசு பையன் நினப்பு, அதான் வயசாச்சுல, ஓடுன மூச்சு வாங்கன்னு தெரியாதா என்று கிண்டல் செய்து தனக்கு வயதாகி விட்டதாக அவன் கூறியதற்கு பழி தீர்த்து கொண்டாள். சுகன்யா அதை கேட்டு நமட்டு சிரிப்பு சிரிக்க கிருஷ்ணா இந்த இருவரையும் கண்டுகொள்ளாமல் மகளிடம் குனிந்தவள், ஏஞ்சல், அங்கிள மறந்துட மாட்டல என்று கேட்க மித்ரா புன்னகையுடன் மறக்க மாட்டேன் என்று கூறினாள். கிருஷ்ணா மகளின் கன்னத்தில் கண்கலங்க முத்தமிட்டவன் தன் கழுத்தில் கிடந்த தங்கச் செயினை கழற்றி அவளுக்கு அணிவித்துவிட்டு, இதை எப்பவுமே கழட்டக்கூடாது. இது உன் கூட இருந்தா அங்கிளே உன் கூட இருக்க மாதிரி என்ன என்று கூற மித்ராவும் அவன் கன்னத்தில் முத்தமிட்டுவிட்டு, நான் கழட்டவே மாட்டேன் அங்கிள். அம்மு சொல்லிருக்காங்க, யாராவது பாசமா நமக்கு கிஃப்ட் கொடுத்தா அத பத்திரமா வச்சுக்கணும்னு. நான் இந்த செயினை ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துப்பேன் அங்கிள் என்று அவனுக்கு உறுதியளித்தாள். மகளின் பேச்சு கண்ணீரை வரவழைக்க இவள் வளர்த்த அழகை கண்கொண்டு காண இயலாத தனது துர்பாக்கியத்தை எண்ணி அப்போதும் தன்னை நொந்து கொண்டான் கிருஷ்ணா. கலங்கிய கண்களுடன் துளசியை பார்த்தவன், அடுத்த தடவை நீ கோயம்புத்தூர் வர்றது நிரந்தரமா இந்த ஆர்கே பவன்ல தங்கறதுக்காகத்தான் துளசி. என் பொண்ணை விட்டு இனியும் என்னால பிரிஞ்சிருக்க முடியாது. என்னையும் மித்ராவையும் பிரிக்கிறது எதுவா இருந்தாலும், அது உன்னோட பிடிவாதமா இருந்தாலும் ஐ டோன்ட் கேர். நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே மித்ரா இந்த கிருஷ்ணாவோட மகளாதான் வளருவா. இத மனசுல வச்சுக்கிட்டு கிளம்பு என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென்று வீட்டை நோக்கி நடந்தான் அவன். நடக்கும்போதே வெளியில் துளிர்த்த கண்ணீரை சுண்டி விட்டபடி சென்றவனின் நிலையை அங்கே அவனது செய்கையாலும் பேச்சாலும்
சிலையாய் சமைந்து நின்ற துளசியால் புரிந்து கொள்ள இயலவில்லை.